வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரெட்மி பட்ஸ் 5ங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா 9 ரூபா போட்டாங்க. ஆர்டர் பண்ணால் அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1508 ரூபா ஆச்சு எக்ஸாக்டாக சொல்லணும்னா. சரி, இந்த 1500 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டிடபிள்யூஎஸ் டெஸ்ட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் இது ரெட்மி பட்ஸ் 5 எப்படி ஸ்கோர் பண்ணுது, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்னு தான் தோணுச்சு. சரி, ஸோ இது பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த கிளாசிக் பேக்கேஜிங்க. சரி, ஓகே. ஃப்ரண்ட்டில் ரெட்மி பட்ஸ் 5 போட்டிருக்கு. சைடில் வந்து ஃபாஸ்ட்பேர் சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்கு. எஸ், கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்குது, பக்காவாக ஒர்க் ஆகுது. அப்புறம் 46 dBக்கு ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். பட் எனக்கு இஎன்சி ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த கொஞ்சம் பட்ஜெட் ஹையாக இருக்கக்கூடிய டிவைஸ்க்குலாம் போகும்போது அந்த டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே லைவ்லியாக ஃபீல் பண்ண வைக்கும். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பட்ஸ்லையுமே அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது டிரான்ஸ்பரன்சியே போனாலும் கூட ஏதோ காது அடைச்ச மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் இருக்குது. அடுத்து 12.4 mm டைனமிக் டைட்டானியம் டிரைவர்ஸ் இருக்குது. அப்புறம் 38 hours வரைக்கும் பிளேபேக்கு. நான் கன்யூஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஒரு 10:30 வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. 60% ட்ரெயின் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ வால்யூம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 60% வால்யூம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கால்ஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் கால். அந்த ஒரு 4.5 மணி நேரத்தில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் காலில் வந்து டைம் போச்சு. ஸோ காலில் போகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனோட ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எனக்கு ஒரு பேட்டரி லைஃப் கிடச்சிது. பட் இவங்க ப்ராமிஸ் பண்ணுறது வந்து 38 hours. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நிஜமாக அது உண்மை தான். ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சது. நீங்கள் எப்படியும் கால் டெஸ்ட் ஆடியோ லிசன் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். டியூவல் டிவைஸ் பேரிங் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜ் 10 minutes சார்ஜ் பண்ணால் 4 hours பிளேபேக்கு. கேஸும் சரி பட்ஸும் சரி சேர்த்து அப்படி சார்ஜ் பண்ணும்போது ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 4 hour பிளேபேக் கிடைக்கும் அப்படின்றது தான் போட்டிருக்காங்க. ரைட்டு, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்க, உள்ளே வந்து டிடபிள்யூஎஸ் இருக்குங்க. அதை தவிர ஓகே A to C கேபிள் இருக்குது. சரி, இங்கே வந்து ஒரு டுடூன்னு போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பேப்பரில் டீட்டெயில்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இங்கே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக மீடியம் வந்துடும். இதில் ஸ்மாலும் லார்ஜும் இருக்குங்க. ஸோ இதில் அடிஷ்னலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? சார்ஜிங் கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 480 mAhங்க. சரியா, ப்ளூடூத் 5.3 இருக்குது. இது ரேஞ்ச் வந்து 10 meters அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே பார்க்குறது தான். ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு கட்டி மாதிரி தான், ஒரு மாதிரி மேட் ஃபினிஷு. ஆனால் அந்த ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஓவரால் ஃபினிஷ் வந்து அந்த கிளாஸினஸும், ஏன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்லலாம், அதாவது டாப்லேயும் மேட்டு பாட்டமும் மேட்டு. ரெட்மி அப்படிங்கிறது வந்து கிளாஸியாக அந்த சில்வர் டெக்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் சைட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளாஸியாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இப்போ டைப் சி போர்ட் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. இது கொஞ்சம் ஆக்வர்ட் பொசிஷனிங்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த டைப் சி நார்மலாக நம்ம ரியரில் பார்ப்போம். பட் இவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தின் டிசைன் ட்ரை பண்ணனால அந்த இடத்துல டைப் சி போர்ட்டுக்கு அவ்வளோ இடம் இல்லை, அதனால் பார்க்க முடியுது. அண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் பட்டன் இருக்குது. பேரிங் ரீசெட் அதெல்லாம் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக எல்லா பட்ஸுமே நம்ம எப்படி பார்த்துருப்போமோ அதே மாதிரியான டிசைன் தான். தெரியுதா? ஸ்டெம்மில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் ஆட் ஆன மாதிரி இருக்குது. மெஷ்ஷு கூட பாருங்களேன், ஒரு மாதிரி ஃபேப்ரிக் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது தாங்க டச் ஏரியா. இந்த ஏரியா செம்ம சென்சிட்டிவாக இருக்குங்க. பட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூவல் மைக் இருக்குங்க. கேட்டிங்களா, ஒழிச்சு வச்சுருக்காங்க இங்கே பாருங்க. ஸோ ஒரு சைட்லேயும் 2 மைக் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் குவாட் மைக். ஸோ ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு வெண்ட் இருக்க மாதிரி இருக்குல்ல, அதாவது இந்த இடத்துல வந்து பொதுவாக தெரியும் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இங்கே எவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபினிஷிங் இந்த இடத்துலலாம். பட் இங்கே வருங்க, இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு நார்மலாக என்ன ஆகிடும்னா ஃபாஸ்ட்பேர் மாதிரி ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபாஸ்ட்பேர் விடுங்க, அதுக்கப்புறமா எப்பயுமே டக்குன்னு கனெக்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ ஓப்பன் பண்ணாலே கனெக்ட் ஆகிடும். ஷாமி இயர்பட்ஸ் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். ஸோ இங்கே நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் காட்டுது. அண்ட் என்ன கலர் பட்ஸ் வச்சிருக்கோமோ அதையும் காட்டிடுது. கீழே வந்து லெஃப்ட் ரைட் 100% இருக்கிறத காட்டுது. இப்போ டிரான்ஸ்பரன்சி மோட் ஆனில் இருக்குது. பட் இதுவே எனக்கு வந்து நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் அக்ரெசிவாக ஏஎன்சி ஆனில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அப்போ ஏஎன்சி போட்டால் இன்னுமே கப்புன்னு அடைச்சிக்குது. ஸோ அந்த ஃபேன் காற்று, இந்த ஃபேன் ஓடுது, இதெல்லாம் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாத மாதிரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப் பண்ணாலும் அகைன் ஆஃப்க்கும் டிரான்ஸ்பரன்சிக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டிரான்ஸ்பரன்சி போனால் மைக்ரோஃபோன் அடிஷ்னலாக எக்ஸ்டர்னல் அந்த என்வரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆடியோ லைட்டாக பூஸ்ட் பண்ணி கொடுக்குதே தவிர மற்றபடி வேறு எதுவுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியல. அண்ட் இந்த ஆப்பில் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஜஸ்டஸ் சிங்கிள் டேப்புக்கு பை டிஃபால்ட் எதுவுமே இருக்காது. நீங்கள் ப்ளே பாஸ் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோன்னா அந்த ஆஃப் அப்படிங்கிறது டிசேபிள்டாக இருக்கும். ஸோ நான் அதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்றபடி இவ்வளோ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ உங்களில் யாருக்காவது தவறுதெல்லாம் கைப்பட்டு ஆன் ஆகிடும் ப்ரோ அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சிங்கிள் டேப்பை டிசேபிள் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்படியே பேக் வந்தோன்னு வைங்களேன், ஆடியோ எஃபெக்ட் நான் கூட கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். பட் கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பேலன்ஸ் சவுண்டு, என்ஹான்ஸ் ட்ரெபிள், என்ஹான்ஸ் பேஸ், என்ஹான்ஸ் வாய்ஸ். ஸோ நீங்கள் ரெட்ரோ சாங்ஸ் ஏதாவது கொஞ்சம் கிளாசிக்கல் சாங்ஸ்லாம் கேட்குறீங்கன்னா என்ஹான்ஸ் வாய்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பேலன்ஸ்டு சவுண்ட் ஓகே தான், நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்ஹான்ஸ் பேஸ் வந்து பெரும்பாலும் எல்லாரையுமே திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா ஆடியோ ட்ராக்ஸுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கிறனால
அந்த இடத்துல இது நல்லா ஸ்கோர் பண்ணுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து இன்னியர் டிடெக்ஷன் வேணுமா வேண்டாமா. இப்போ இன்னியர் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஸோ பக்கவாக இருக்குது. சிங்கிள் டேப்பு ரெஸ்யூம்க்கு, டபுள் டேப், நெக்ஸ்ட் ட்ராக் போயிடுச்சா. இப்போ அப்படியே அதை பிடிச்சிட்டு டபுள் டேப், ப்ரீவியஸ் ட்ராக் போயிடுச்சா. ஸோ இப்போ ட்ரிபிள் டேப் பண்ண நான் பார்ப்போமா. 1 2 3 வால்யூம் ஏறுதா, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ ட்ரிபிள் டேப்புக்கு நான் வால்யூம் வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி டச் சென்சிட்டிவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. கரெக்டாக அந்த ஸ்டெம் ஏரியாவில் உங்களுக்கு புரிஞ்சிடும், நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே புரிஞ்சிருது. டிசைனும் நல்லா இருக்குங்க, நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் அவங்க நல்லாவே எஃபோர்ட் போட்டிருக்கிறது தெரியுது. ஏன்னா இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அந்த ப்ரீமியம்னஸ் தெரியுது. ஏதோ தனியாக ஒரு ஸ்ட்ரிப் வச்சு ஏதோ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம்னஸ்லாம் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் டியூல் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு டிவைஸில் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. ஏங்க ரெட்மி பட்ஸில் ஒரு பக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, அதுவே ஆட்டோ டிஸ்கனெக்ட் ஆகும், திரும்ப ரீகனெக்ட் ஆகும். நான் இதுலேயும் போய் காட்டுறேன் பாருங்க. ஓகேயா, இதுலேயும் கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கணத்தில் செத்து போடும். எப்படி இது மாதிரி ஒரு பக் இருக்குங்க. இந்த பக் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கேஸில் வச்சுட்டு திரும்ப நான் வெளில எடுக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்பயும் அதே மாதிரி சாகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே பட்ஸை வெளில எடுக்கிறேன். ஓகேங்க, நான் வியர் பண்ணிட்டேன், இது வரைக்கும் பிரச்சனையாகலை. நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன். பாட்டு கேட்குது எனக்கு, சூப்பரு. எனக்கு இந்த பாட்டு இப்போ ப்ளே ஆகுது, தென்மதுரை வைகை நதி பாட்டு ப்ளே ஆகிட்டுருக்கு. இதை நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். இப்போ படையப்பா ரெஸ்யூம் ஆகிடுச்சு, அதாவது ஆல்ரெடி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்தே வருது. இப்போ பாருங்களேன், இதை நான் ப்ளே பண்ணுறேன், இதை நான் பாஸ் பண்ணிடுறேன், இதை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். பார்த்தியா, ஷாமி ஃபோனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸா, என்னம்மா ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாங்க, ஷாமி 14க்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷாமியில் பாட்டு கேட்டுட்ருக்கேன். ப்ரோ உங்கள் இன்னொரு ஃபோன்லேருந்து இது கால் பண்ணுங்கள், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, கால் அட்டன் ஆகிடுச்சு, அங்கே ஓகே பக்கா. நான் இப்போ இதை கட் பண்ணுறேன். பாட்டு ரெஸ்யூம் ஆகணுமே, ரெஸ்யூம் ஆகலை. நான் இப்போ என்ன பண்ணுறேன், பட்ஸில் சிங்கிள் டேப் பண்ணுறேன், எதில் ரெஸ்யூம் ஆகுதுன்னு பார்ப்போமா. ஏன்னா இதில் படையப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்ட், இதில் தான் ரெஸ்யூம் ஆகுதுங்க, சக்ஸஸ். இருந்தாலும் ஆட்டோ ரெஸ்யூம் ஆகலை அப்படிங்கிறது தான் வருத்தம். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டிவைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் அது ஒர்க் ஆனாலும் ஹாஃப் பேக்டாக தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் நிறைய டிடபிள்யூஎஸ்ல இந்த பிரச்சனை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ண ப்ராடக்ட்ஸ்லையும் பார்த்துருப்போம். ரொம்பவே எக்ஸாக்டாக எதுலையுமே கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்குதுங்க, ஏனே தெரியல. இதுவே வந்து ஒரு 2500 3000 போனோம்னு வைங்களேன், இந்த டியூல் டிவைஸ்லாம் பக்காவாக வேலை செய்யுது. இதில் வேறு என்னன்னா ரியல்மியில் இப்போ பட்ஸா ரேட்லாம் ட்ரிபிள் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பட்ஜெட்டில் டியூல் டிவைஸ் இருக்குது, ஆனால் அது ஹாஃப் பேக்டாக இருக்குது, ப்ளஸ் ஒரு சில பக்கும் இருக்குது. அப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்ணால் தான் சரியாக ஒர்க் ஆகுது. கால்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸுங்க, நிஜமாக இந்த பட்ஸோட ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஃபேக்டர் என்னென்னா கால்ஸ் தான். அவுட்டோர் கால்ஸு வண்டியில் போகும்போது பேசும்போது கூட ஆச்சரியமாக இருந்தது, ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. சொல்ல போனால் இந்த 1500 ரூபாய்க்கு நம்ம பார்த்த பட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஸ் கால்க்கு அப்படின்னு சொல்லணும்னா ரெட்மி பட்ஸ் 5. ஸோ அந்த ஆடியோ தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, கேளுங்க. இப்போ வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கேன், எப்படி இருக்கு? ஹாரன் சவுண்ட் வந்து கேக்குது, பட் ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு கேட்கல. ஓகே, ஆனா நான் பேசுறது கேக்குதா? அப்ப எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, உனக்கே தெரியும் இப்போ வெதருக்கு அதுக்கும் இப்போ அந்த ஒரு நல்ல ஒரு பசுமையா அந்த ஒரு நல்ல காத்து, அதுவும் நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், அது 30 கிலோமீட்டர் வேகத்துல போறேன் அப்படின்னும் போது அந்த 30 கிலோமீட்டர் வேகத்துல என்ன காத்து அடிக்கும்னு உனக்கே தெரியும். ஏங்க சூப்பரா இருக்குங்க, விண்ட் நாய்ஸ் சுத்தமா இல்ல. ரைட்டுங்க, கேட்டிங்களா? ஸோ இப்போ ஃபேக்ட் என்னன்னா, எப்பயும் மாதிரி தான் ஒயர்லெஸ் ஆடியோ அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து லேட்டன்சி இருக்க தான் போகுது. அதுவும் நீங்கள் கேம் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகிறதா இருந்தால் கண்டிப்பாக லேட்டன்சி இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேமிங்காக நம்ம என்றைக்குமே டிடபிள்யூ சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. மியூசிக்காக மட்டும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தாராளமாக இது வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பெரிய அளவில் கஸ்டமைசேஷன்ஸ்லாம் கிடையாது, கஸ்டம் ஈக்குவலைசர் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியாது. ப்ரீ டிஃபெண்டாக இருக்கக்கூடிய ஒரு 4 ப்ரொஃபைல்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என்ஹான்ஸ்டு பேஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதான் ஃபேக்ட். ஸோ இதை தாண்டி பேட்டரி லைஃப் ஓகே, ஸோ அவங்க ப்ராமிஸ் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. அதாவது ப்ராமிஸ் பண்ணுறது எப்பயுமே எப்படி பண்ணுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திரும்பி நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏன்னா 50% வால்யூம் 60% வால்யூம் தாண்டிலாம் அவங்க கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க ப்ராமிஸ் பண்ணது இருக்குது.
ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.